ஒரு பயங்கரமான கதை இது. மணி சரியாக இரவு 12:15. அருண் தனது பழைய பைக்கில் காடுகளுக்கு நடுவே இருக்கும் அந்த ஒற்றையடி பாதையில் சென்று கொண்டிருந்தான். சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், மின்மினி பூச்சிகளின் சத்தம் தவிர வேறு எதுவுமே இல்லை. திடீரென சாலையோரம் ஒரு வெள்ளை உடை அணிந்த பெண் கையை உயர்த்தி லிஃப்ட் கேட்டார். அந்த நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக இருப்பதை பார்த்து பதறிய அருண் பைக்கை நிறுத்தினான். அவள் முகம் சரியாக தெரியவில்லை. தலைமுடி முன்னால் விழுந்திருந்தது. எங்கே போக வேண்டும் என்று கேட்டான் அருண். அவள் எதுவும் பேசாமல் பின்னால் ஏறிக்கொண்டாள். வண்டி நகரத் தொடங்கியது. சிறிது தூரம் சென்றதும் அருணுக்கு ஒருவிதமான விசித்திரமான வாசனை வந்தது. அது காய்ந்த சருகுகள் மற்றும் அழுகிய பூக்களின் மனம் போல இருந்தது. உங்களுக்கு குளிரவில்லையா என்று அருண் பேச்சு கொடுத்தான். பதிலில்லை. மெல்ல தனது பைக்கின் ரியர்வியூ மிரரில் அவளை பார்த்த அருணின் ரத்தம் உறைந்து போனது. கண்ணாடியில் பின்னால் யாரும் அமர்ந்திருப்பதாகவே தெரியவில்லை. வெறும் காலி சீட் மட்டுமே தெரிந்தது. அதிர்ச்சியில் அருண் திரும்பி பார்த்தான். அவள் அங்கேதான் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளுடைய கால்கள் தரையை நோக்கி இல்லை. பைக்குக்கு நேர் எதிராக பின்னோக்கி திரும்பியிருந்தன. அவள் மெல்ல தலையை நிமிர்த்தினாள். அவளுக்கு கண்கள் இல்லை. வெறும் இருண்ட பள்ளங்கள் மட்டுமே இருந்தன. அவள் அருணின் காதருகே குனிந்து மிக மெல்லிய குரலில் சொன்னாள், "கண்ணாடியை பார்க்காதே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன்." அடுத்த நொடி பைக் ஒரு மரத்தில் மோதியது. மறுநாள் காலை ஊர்க்காரர்கள் வந்து பார்த்தபோது விபத்தில் அருண் இறந்திருப்பதை பார்த்தனர். ஆனால் விசித்திரம் என்னவென்றால், அவனது கழுத்தில் யாரோ இறுக்கி நெரித்த தழும்புகள் இருந்தன. அவனது பைக் சீட்டில் ஒரு பழைய வெள்ளை சேலையின் துண்டு மட்டும் இரத்தக் கரையுடன் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களை வந்து சேரும். வணக்கம்.